நீங்க அ மருத்துவர் ஐயாவ நேர்ல போய் சந்திச்சீங்க. சந்திச்சுட்டு வந்து வெளிய நீங்க பேட்டி குடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க. நாங்க வந்துட்டோம். இனி அவரு வந்துருவாரு. அன்புமணி உடனே வந்துருவாருன்னு சொன்னீங்க நீங்க. சொல்லி 24 மணி நேரம் கூட ஆகல. அன்புமணி வந்து சந்திச்சுட்டாரு. நீங்க மருத்துவர் ஐயாவ சந்திக்கும்போது அவரு உங்களோட என்ன பேசினாரு? உங்களோட சந்திப்பு ஏன் அவ்வளவு ஒரு முக்கியமாக அன்புமணிக்கு பட்டது? ஏன் அவரு வந்து உடனே வந்து சந்திக்க வேண்டிய சூழல் அவருக்கு நெருக்கடி வருது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அம்மா வேகமா வந்து 9 மணிக்கு தான் அவர் வந்து ட்ரெயிலர் வந்துட்டார். அப்ப சென்னையில 8 மணிக்கு எடுத்துக்கணும். அவரு தூங்குனாரா? தூங்கலையா? எடுத்துக்கணும். சொல்லுங்க பக்கத்துல எனக்கு அங்கிருந்து போன் வருது. கிளம்பிட்டார் ஐயா சின்ன வந்து வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு. அவர் பிரசாந்த் அவருடைய ஐயா இருக்கிற குழப்படைய வருத்தப்பட்டிருக்காரு. அவர் வந்து நைட்ல முடிச்சுட்டு இருப்பாரு. காலையில நல்ல இழுத்து போட்டு தூங்குவார். அவர் தூக்கத்தை நான் கெடுத்திருக்கிறேன். விடுதலுக்கு முற்பாடுதான் தூங்குவாரு எங்க சின்னையா. இதான் பழக்கம். நல்லா போயிட்டு நல்ல செல் விளையாடிட்டு நல்லா லேட்டா வந்து படுவாரு. நல்ல ஏசி வந்து நல்லா மைனஸ் டிகிரியில இருக்கணும். நல்ல வேகமா அடிக்கணும். நீங்க அவர் காரும் தான் அவர் மாதிரியே கார் வாங்கிட்டு வந்துறாரு. என் காரும் ஒரு 2 சொட்டு தண்ணி கீழே ஊத்தாது. இப்ப எல்லாரும் கார் வச்சிருப்பாங்க. நீங்க என்ன நேர்த்தி பாருங்க, அதே கார் அதே பிராண்டட் அதே காரு அதே மாடல் ரெண்டுத்தையும் பக்கத்துல நேர்த்தி பாருங்க. எங்க சின்னவருடைய கார்ல இருந்து 2 உடைஞ்ச ஓசத்தை பார்த்து மிஸ் நடக்குது தண்ணி. புரியுதுங்களா? ஆனா அதே பிராண்டட் கார் பக்கத்துல நேர்த்தி பாருங்க. ஏசி போட்டு வைக்க கூலிங் வச்சு பாருங்க. நமக்கு சும்மா எங்கேயும் ஒரு சொட்டு தண்ணி வந்து பெரிய விஷயம்.